தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 192 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்ராமன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 192 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், நேற்று இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது அவரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினர் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசியது, தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமான செயல்படுகிற சர்வாதிகார பாசிச போக்கு கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையிலே நேற்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படத்தை எரித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று மயிலாப்பூருக்கு, அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தியை காண மயிலாப்பூர் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செல்வ பெருந்தகை, பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்காக நேற்று அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் மயிலாப்பூர் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட 192 நபர்கள் மீது மயிலாப்பூர் போலீசார் 3 பிரிவுகளில் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல், சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகள் கீழ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட அந்த நிர்வாகிகள் மீது வழக்கானது மயிலாப்பூர் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்ரமன்.